எஸ்தர் புத்தகம் 3:15 8:15 2 வித்தியாசமான நிலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று, சூசான் என்கிற நகரமே கலங்கி போனது என்றும், மறுபுறத்தில் சூசான் என்கிற நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்றும் உரைக்கின்றன. இதற்கு காரணமானவர்கள் 2 பேர். ஒருவனுடைய பெயர் ஆமான், மற்றொருவர் மொர்தெக்காய் எனவும் வேதம் உரைக்கின்றது. சங்கீதம் 12:8 வாசிக்கிறது போல, சண்டாளர் பூமியிலே உயர்ந்திருக்கிற போது அங்கே எல்லாம் துன்மார்க்கமாக பெருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாகிய மொர்தெக்காய் உயர்ந்திருந்த போது சந்தோஷம் மகிழ்ச்சி, ஆமானாகிய துன்மார்க்கன் உயர்ந்திருக்கிற போதோ அங்கே நகரமே கலங்கி போனது என்று பார்க்கிறோம். ஆகவே தேசத்தில் மகிழ்ச்சியும் தீமை உண்டாவதும் அதில் வாழும் மக்களாகிய நம்மை பொறுத்தே இருக்கிறது. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்திய தேசத்தில் நீதியானது உயர வேண்டுமேயானால் நாம் நீதிமான்களாக வாழ வேணும். இறையன்பும் நேர்மையான வாழ்வும் அதுதான் வளமான நாட்டை உருவாக்கும்.